மரியாயே வாழ்க. அன்பான மரியணிக்கான ஒரு யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். இந்த ஓராண்டில் நாம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் மரியணிக்கான போர் சேனல் மூலம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் வாட்ஸ்அப்பில் வேணும்னா நீங்கள் எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர், ஊர் எதையும் டைப் பண்ணி கீழே போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அரிய செய்திகள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படும். அன்பானவர்களே, இந்த தொடர் மாதாவை பற்றிய ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் இருக்கும். அது மாதா பற்றிய குறியீடுகள், சிம்பலிசம் ஆஃப் மதர் மேரி. அப்படி தான் இன்றைக்கும் ஒரு குறியீடு, 2 குறியீடுகளை பார்க்கலாம். சின்னங்கள், மாதாவை குறிக்கின்ற சின்னங்கள் 2ஐ பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். முதல் சின்னம் பாதாம், அதாவது அல்மாண்டு, பாதாணி பருப்பு இருக்கு இல்லையா, அதுதான். இன்னொன்று ரோஜா மலர். எப்படி பாதாம் பருப்பை மாதாவிற்கு குறியீடாக வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதிலும் கடவுள் மாதாவை இணைச்சிருக்கார். எப்படியெல்லாம் மாதாவை இயற்கை மூலம் மேன்மைப்படுத்தியிருக்கார் பாருங்கள் கடவுள். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த மரியணைக்கான ஒரு சேனல் மூலம் தந்துட்டுருக்கிறோம். எப்படி பாதாம் பருப்பு மாதாவுக்கு பொருந்தும்? ஆம், பொருந்தும். கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் பாதாம் தெய்வீக பராமரிப்பையும் தேவான்னையின் பரிசுத்த கன்னிமையையும் அடையாளப்படுத்துகிறது. அப்போ தெய்வீக பராமரிப்பு ஒன்று, 2வது தேவதாயின் மிக பரிசுத்த கன்னிமை. 2 விஷயம் அந்த பாதாணி பருப்பில் இருக்குது. இது ஒரு அடையாளமாக மாதாவுக்கு சொல்லப்படுகிறது. எப்படி பாதாம் பருப்பு ஒரு வெளிப்புற ஓட்டுக்குள்ளே தான் அது இருக்குது. ஒரு வெளிப்புற ஸ்ட்ராங்கான ஓடு, அதுக்குள்ளே தான் இந்த பாதாணி பருப்பு இருக்கும். இதில் ஒரு விஷயம் புலப்படுறது என்னென்னா, கடவுள் நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இயேசுவின் தெய்வீகம் தேவ அன்னையின் மிக பரிசுத்த கன்னிமைக்கு உள்ளே உண்டாக்கப்பட்டுள்ளது. இதுதான் பாதாம் என்ற விஷயம் மாதாவுக்கு குறியீடாக சொல்லுகின்ற விஷயம், வைக்கப்பட்ட விஷயம். அப்போ இயேசுவின் தெய்வீகன்றது இந்த மிக எளிமையான பாதாணி பருப்பை உள் அடக்கி இருக்கிறது. மேலே இருக்கிறது ஒரு ஓடு, அதுக்கு உள்ளே வைக்கிறது பாதாம் பருப்பு. இந்த மேலே இருக்கிற ஓடுங்கிறது மிக பரிசுத்த தேவதாயின் கன்னிமை. உள்ளே இருக்கின்ற அந்த பாதாம் பருப்பு இயேசுவின் தெய்வீகம். இதை தான் குறியீடாக வச்சுருக்கிறாங்க. பழங்காலத்தில் இருந்து இதெல்லாம் ஒரு குறியீடு, மாதாவுக்கு சிம்பலாக இருக்குது. இன்னொரு விஷயமும் இந்த பாதாணி பருப்பில் கடவுள் நமக்கு கற்பிக்கிறார். எப்படின்னா, தேவதாய் என்ற பாதாம் பருப்பு அமல உற்பவம் என்ற கடவுள் தந்த பாதுகாப்பான ஓட்டினால் என்றென்றும் பரிசுத்தமாக இருக்க ஏற்படுத்தப்பட்டது. பாதாணி பருப்புக்கு மேலே இருக்கிற அந்த ஓடு எப்படி அந்த பாதாணி பருப்பை எந்தவித தீமையும் அணுகாமல் காக்கின்றதோ, அதே போல தேவதாயின் பரிசுத்த கன்னிமை, தேவதாய் என்ற அந்த தாய் எப்படி கடவுளால் பாதுகாக்கப்படுறாருன்னா அமல உற்பவத்தால். இந்த அமல உற்பவம் என்ற ஓட்டுக்குள் தான் தேவதாயின் மிக பரிசுத்த கன்னிமை என்ற அந்த பாதாம் பருப்பு இருக்குது. அப்போ எப்படி பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பாதாம் பருப்பின் மூலம் கடவுள் நமக்கு மிகப்பெரிய விஷயத்தை வெளிக்கொண்டிருக்கிறார். திருச்சபை இதெல்லாம் குறியீடாக சிம்பிளாக வச்சுருக்கிறதுல எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எப்படி கடவுளால் வெளிப்படுத்தப்படுறது. இதெல்லாம் மற்றவங்களுக்கு இந்த கொடுப்பனெல்லாம் இல்லை, இந்த மாதிரிலாம் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம். ஆக கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் குறியீடுகள் வழியாக மாதாவை கடவுள் மேன்மைப்படுத்துகிறார். இது ஒன்று. அடுத்த விஷயம் ரோஜா மலர். எல்லாருக்குமே தெரியும் ரோஜா மலர் எப்படி மாதாவை குறிக்கின்றது. ரொம்ப விளக்கம்லாம் தேவையில்லை. உன்னத சங்கீதத்தில் குறிப்பிடப்படுகின்ற ரோஜா மலர் தேவதாயின் பேரழகையும் தெய்வீக தன்மையையும் குறிக்கிறது. ஆச்சுங்களா? தேவதாய் கிறிஸ்துவின் தாயாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட புண்ணிய பாத்திரமாக உள்ளதை ரோஜா மலர் அடையாளப்படுத்துகிறது. ரோஜா மலர்களுக்கெல்லாம் அரசி. அதை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆச்சா? அப்போ தேவதாய் மனிதர்களுக்கெல்லாம் அரசி. இறைவனால் உண்டாக்கப்பட்ட பெண்கள், மனித குலத்திலேயே ஆண்கள் பெண்கள் 2 குலத்திலேயும் தேவதாய் தனித்தன்மையோடு கடவுளால் ஏற்படுத்தப்பட்டவர்.
அவங்க சாதாரண பெண் அல்ல அல்ல அல்ல, அவங்க தனித்துவமான பெண். எப்படி ரோஜா முட்களால் ஆன ஒரு செடியிலிருந்து ரோஜா மலர் வருது இல்லையா, இந்த முட்கள் வந்து ரோஜா பூவை குத்துமா? எந்த உலகத்தில் பூக்கின்ற எந்த ரோஜா பூவையும் அதனுடைய செடியில் இருக்கின்ற முட்கள் குத்துவதில்லை. கடவுள் அப்படி படைச்சிருக்காரு, அதில் வச்சிருக்காரு மாதாவை, அதில் வச்சிருக்காரு. இதை நமக்கு கொடுக்கறதும் பரிசுத்தாவி தான், கடவுள் தான். அது ஒரு அருள் வரம். இதெல்லாம் புரிய வைக்கிறது எப்படின்னா, உலகத்தில் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பாவத்துக்கு உட்பட்டவர்கள், பாவத்துக்கு உட்பட்டவர்கள். ரோஜா செடி போல, ரோஜா மலரை போல, எப்படி ரோஜா செடி முழுசும் முள்ளாக இருக்குதோ அப்படி நாம் எல்லாரும் பாவி. மனித குலம் முழுவதுமே பாவி, பாவம், பாவத்தால் மாசுபட்டவர்கள். ஆனால் ரோஜா மலர் முட்களால் குத்தப்படுவதில்லை. அதே போல் தேவத்தாய் பாவத்தால் கரைபடியாத தாய். இதை தான் ரோஜா மலருக்கு சிம்பலாக, குறியீடாக நாம் பார்த்துட்டு வரோம். ஆக ரோஜா மலர் என்பது மாதாவை குறிக்கின்ற ஒரு குறியீடு. பாவத்தால் அணுக முடியாத, பாவத்தால் கரைபடியாத, பாவத்தால் தீட்டுப்படாத தாய் தேவத்தாய். எப்படி ரோஜா பூ முட்களால் குத்தப்படுவதில்லையோ அதே போல தேவத்தாய் பாவத்தால் காயப்படாத தாய். இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த புரிதலெல்லாம் கொடுத்து, சிம்பல்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து, இதெல்லாம் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்குங்கன்றாரு. இதை புரியாதவர்கள்லாம் கொடுப்பினை, கடவுளுடைய கொடுப்பினை இல்லாதவங்க, ஆசிரியர் இல்லாதவங்க தான் இந்த மாதாவை எதிர்க்கிறவங்கலாம். இந்த கொடுப்பினை அவங்களுக்கு இல்லை. சரி, ஜெபமாலை ஜெபிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மணியாக நம்ம வேண்டுறோம். அந்த ஒவ்வொரு மணியும் மாதாவை அலங்கரிக்கின்ற ரோஜா பூவாக இருக்குது. அதுக்கு தான் ரோஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் ரோசரி, ஜெபமாலை. ரோஸ் பூக்களால் ஆன ஜெபமாலையை நம்ம மாதாவுக்கு மலர் மாலையை கொடுக்குறோம். ஆகவே தான் அதுக்கு ரோசரி என்ற பெயர் வந்துச்சு. ஆக ரோஜா பூ மாதாவை குறிக்கின்ற இன்னொரு குறியீடு. அன்பாளர்களே, இப்படி இன்னும் பல குறியீடுகள் வர இருக்கின்றது. அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் தூதராக இருந்து மாதா பக்தியை பரப்புவோம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.